முருகனுடைய முக்கியமான திருவிழாக்களில் ஒன்று தாங்க இந்த வைகாசி விசாகம். வைகாசி விசாக தினத்தில் தான் ஆறுமுக பெருமான் அவதரித்த நாளாக கொண்டாடப்படுதுங்க. இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சோம்னா நமக்கு முருகனோட அருளும் நீண்ட ஆயுளும் கிடைக்குங்கிறது நம்பிக்கை. வைகாசி விசாகம் தான் யமதர்மன் அவதரித்த நாளும். இந்த நாளில் யமனை வணங்கி யம பூஜை செய்ததுனால நோய்கள் நீங்கி நீண்ட ஆயுளை வாழ்வதாக ஐதீகம். வைசாகம் அப்படிங்கிற வடமொழி சொல் தாங்க வைகாசிங்கிற தமிழ் மாதம். வைணவர்கள் இந்த மாதத்தை மாதவ மாதம் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சித்ரா பௌர்ணமிக்கு அடுத்து வரும் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வர்றதுனால தான் இந்த மாதத்துக்கு வைகாசி அப்படின்னு பெயர் வந்ததுங்க. முருகப்பெருமானுக்குரிய விழாக்களாக தைப்பூசம், திருக்கார்த்திகை, பங்குனி உத்திரம் ஆகியவற்றை குறிப்பிட்டு சொன்னாலும் இவை யாவுமே சிவனோட சம்மந்தப்பட்டது. முருகனுடைய தனிப்பட்ட விழாக்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகமும் ஐப்பசி சஷ்டியும் தான் மிக மிக முக்கியமானது. சூரபத்மன் போன்ற அசுரர்களோட கொடுமையை தாங்க முடியாத தேவர்கள் சிவனிடம் சென்று முறையிட்டு அதுக்கப்புறம் சிவன் தன்னுடைய நெற்றியிலிருந்து 6 பொறிகளை தோற்றுவித்தாருங்க. வைகாசி விசாகத்தன்று தான் 6 குழந்தைகளாக அந்த கார்த்திகை பொறிகள்லாம் மாறின நாள்.